2025 ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்டால அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்படுது. இந்த கெசட் டிஜிட்டல் சேல்ஸ் ப்ரொவைடர்ஸுக்கு எப்படி தாக்கம் செலுத்தும், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, இந்த கெசட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா 2025 அக்டோபர் 1 இருந்து டிஜிட்டல் சேவிஸ்களுக்கு 18% வெட் அறவிட போறாங்க. இப்ப நீங்க யோசிக்கலாம், இது மூலமா நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, ஒரு உதாரணத்துக்கு அலி எக்ஸ்பிரஸ்ல நாங்க ஆர்டர் பண்ணி எடுக்கிறோம்டா, அந்த பொருளுக்கும் இந்த 18% வெட் பொருந்துமா? இந்த வெட் மூலமா நாங்க ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ற பொருட்களோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுமா? இப்படி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். வாங்க இந்த கெசட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு விரிவாக பார்ப்போம். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், உங்களுக்கு சேல்ஸ் தரக்கூடிய கம்பெனி ஸ்ரீலங்கா கம்பெனி இல்லாம ஃபாரின் கம்பெனி ஒன்றா இருக்கணும். செகண்ட், அந்த கம்பெனிக்கு ஸ்ரீலங்கால எந்த ஒரு பிரான்ச்சஸும் இருக்கக்கூடாது. தேர்ட், அந்த கம்பெனியோட டோட்டல் இன்கம் இயருக்கு 60 மில்லியன் கூடுதலாக இருக்கணும். ஓகே, ஃபாரின்லேருந்து ஸ்ரீலங்காவுக்கு வழங்கப்படுற எலக்ட்ரானிக் சைட் மூலமா டிஜிட்டல் சேல்ஸுக்கு 18% வெட் என்று குறிப்பிட்டு இருக்காங்க. இந்த 18% வெட் என்னென்னவற்றுக்கு அறவிடப்படும் இப்போ நாங்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஹோஸ்டிங், ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டிங் பவர் சர்வீசஸ், அதே போல சாஃப்ட்வேர் சர்வீஸ், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், இன்னும் இ-காமர்ஸ் சர்வீசஸ், அதில் ஆன்லைன் ஸ்டோர்ஸ், பேமெண்ட் கேட்வேஸ், ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட், அதே போல டிஜிட்டல் மார்க்கெட்டிங், SEO, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், இன்னும் சைபர் செக்யூரிட்டி சர்வீசஸ், த்ரெட் டிடெக்ஷன், ஃபயர்வால்ஸ், டேட்டா என்கிரிப்ஷன், இன்னும் IT சப்போர்ட், ரிமோட் அசிஸ்டன்ஸ், கன்சல்டிங், ஹெல்ப் டெஸ்க், அதே போல ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்களுக்கும் இந்த 18% வெட்டை அறவிட்டுறாங்க. அதில் வீடியோ, மியூசிக், லைவ் கண்டென்ட், இன்னும் ஃபைனான்சியல் டெக்னாலஜி சர்வீசஸ், ஆன்லைன் பேங்கிங், கிரிப்டோ, அதே போல இ-காமர்ஸ் சைட்ஸ், சோஷியல் மீடியா சைட்ஸ், ஒன் டிமாண்ட் சர்வீசஸ், கண்டென்ட் ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸ், க்ளவுட் கொலாபரேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், மார்க்கெட் சைட், கேமிங் சைட்ஸ், பைனான்ஸ், அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மெம்பர்ஷிப் சைட்ஸ், இன்னும் ஹோட்டல் புக்கிங் அண்ட் டிக்கெட்டிங் எப்ஸ். இதில் குறிப்பிடப்பட்ட சேல்ஸ்கள் இல்லாமல் இன்னும் ஃபாரின்லேருந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவுக்கு டிஜிட்டல் சேல்ஸ் கிடைக்குதுண்டா, அதுக்கும் 18% வெட் அறவிடப்படும். சரி, இதுக்கு இந்த ஃபாரின் கம்பெனிஸ் டின்க்கு ரெஜிஸ்டர் ஆகணும். இந்த கம்பெனிஸ் குவார்டர்லி இன்கம் 15 மில்லியனிடம் கூடண்டால், அதே போல டோட்டல் இயர்லி இன்கம் 60 மில்லியனிடம் கூடண்டால் கட்டாயம் இந்த வெட்க்கு ரெஜிஸ்டர் ஆகி அந்த வெட்டை ஒவ்வொரு மந்த்தும் 20ஆம் தேதிக்கு ஐஆர்டிக்கு பே பண்ணணும். இந்த வெட்டை ஐஆர்டிக்கு பே பண்ணவில்லைண்டா ஐஆர்டியால் உங்களுக்கு பெனால்டிஸ் அடிப்பாங்கன்றதை நினைவு வைத்துக் கொள்ளுங்க.